ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க நம்ம மீனாவும் ராஜியும். வந்த உடனே கோமதி அம்மா ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, என்னை கூட்டிகிட்டு போவியா மாட்டியா செந்தில், எனக்கு கடைக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா திட்டுவாங்க வேணாமான்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஃப்ரீ அட்வைஸ் எவ்வளோ கொடுத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, உன்னோட விதியை நீ தான் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மாமியார் கிளம்புனதுக்கப்புறம் மீனாவுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோவம். அடேங்கப்பா செம்ம கோவம். அதனால் கொலாடி சண்டை நிறையா போட்டிருப்பாங்க போல். வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் நின்று சுகன்யாவை பார்த்தாங்க பாரு. ஒரு லுக்கு அப்படி பார்வையில் எரிச்சிருவோம். மதுரை எரிச்ச கண்ணகி மாதிரி நீ எளிமா அந்த சுகன்யாவை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ராஜி நான் கிளம்புறேன் கிளம்ப அங்கே என்னத்துக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க, அதனால் உத்து பார்க்காத மாமா வெக்கமாக வருதுங்கிற டைலாக் இப்போ போட்டோணும். அந்த மாதிரி பார்க்குறியே அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பண்ண வேலைலாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், அரசியை நல்லா தூண்டி விட்டு நல்லா வேலை பார்த்துருக்க நீ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டைலாக் தாங்க ஞாபகம் வருது. வனரோசா பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்கமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், சும்மா என் குடும்பத்தை சீனி நான் சும்மா சீவிடுவேன் சீவி அப்படின்ட்டாங்க. புட்டு வச்சாங்க நம்ம மீனா எல்லா விஷயத்தையும். உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்களாமா. ஷாக்காக்கற அரசியை ஆரம்பத்துலேருந்து கவுத்தது நீ தான், அரசியோட வாழ்க்கையை கவுத்தது நீ தான். இதுக்கப்புறம் உன்னால் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது வந்துச்சு சும்மா சீறிக்கிட்டு பாஞ்சிரும் பாயும் புலி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு கிளம்பிட்டாங்க. பார்க்கணுமே நம்ம சுகன்யா பேரஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தங்கமயில் ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. என்ன ரீசன்னு காட்டா, நீங்கள் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, இப்போ அனுபவிக்கிறது நான் தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. உண்மைதாங்க, அதை போய் பின்னாடி ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கு உண்மையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு கட்டிட்டு போனாலும் அது நல்லபடியாக இருந்திருக்கலாம். தேவையா கோபாலு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்றும் அழுதுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.